ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய மகா கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழாவினுடைய இப்பொழுது ஜெயந்திநாதருக்கு இந்த அற்புதமான சண்முக விலாச மண்டபத்திலே நடைபெற்ற பால் அபிஷேக திருக்காட்சியை நாம் இப்பொழுது கண்டு தரிசித்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பஞ்சபூதங்களுக்கு ஒப்பான 5 முக தீப ஆரத்தியானது காண்பிக்கப்படுகிறது. சந்தனங்களிலாலும் அதுபோல மஞ்சளாலும் வாசனாதி திரவியங்களிலாலும் நிறைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் கண்டருடைய முருகப்பெருமானுக்கு தேவர்கள் எல்லோரும் சென்று எல்லா மும்மூர்த்திகளிடத்திலையும் முறையிட்டார்கள். சிவபெருமானிடத்திலே முறையிட்ட பொழுது சிவபெருமான் பஞ்சபூதங்களுடைய அந்த சேர்க்கையாக முருகப்பெருமானுக்கு தம்முடைய 5 முகங்களிலிருந்து 5 தீப்பொறி கனல்களை உண்டாக்கினார். சுக்குக்கு மிஞ்சின மருந்துமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமில்லை என்பது மூத்தோருடைய வாக்கு. சுக்கு எல்லாவித நோய்க்கும் மருந்தாகும். அதுபோல நம்முடைய பிறவி பிணிக்கு மருந்து சுப்பிரமணியனுடைய கைவேல். இதை நக்கீரர் திருமுருகாற்றுப்படை வெண்பாவிலே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமிட்ட வீரவேல் செய்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். அலையலையாய் பக்தருடைய முருகனடியாருடைய கூட்டம். இந்த கூட்டத்தில் போய் நாம் உட்கார்ந்துட்டாலே போதுங்க, ஒன்றுமே செய்வானாம், சும்மா இருந்தால் போதும், சொர்க்கம் தருவான் முருகன். இதுக்கு அருணகிரிநாதரே சாட்சிங்க. அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஜபமாலை வேணும்னு முருகர்கிட்ட போய் நச்சரித்தார். முருகன் ஜபமாலை கொடு ஜபமாலை கொடுன்னு. உடனே முருகன் என்ன சொன்னால், பேசாமல் இரு, சும்மா இரு அப்படின்னா. அருணகிரிநாதருக்கு அப்போ புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு எப்போ எது தரணுமோ காலமறிந்து கந்தப்பெருமான் தருவான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுடைய மகா கந்தசஷ்டி சூரசம்ஹார திருவிழாவினுடைய இந்த திருச்சீரலைவாய் என்று அருணகிரிநாதர் முதற்கொண்டு சங்க புலவர்களால் புகழக்கூடிய இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலே 2ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. இங்கே 6 நாட்கள் ஐப்பசி மாதத்திலே பிரதமை தொடங்கி சஷ்டி ஈராக 6 நாட்கள் மகா கந்த சஷ்டி விழாவானது மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த வானுயர்ந்த அலை கடல் ஓரத்திலே இருக்கக்கூடிய திருக்கோபுரம் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். 17ஆம் நூற்றாண்டிலே இந்த திருக்கோபுரம் கட்டப்பட்டது. 9 அடுக்குகள் கொண்டது திருச்செந்தூருடைய ஆலய திருக்கோபுரம். 157 அடி உயரம் உடையது இந்த ஆலய திருக்கோபுரம். இந்த திருக்கோவிலே இந்த கோவிலை பார்த்தாலே ஓம் என்கிற பிரணவ வடிவத்திலே அமைந்திருப்பதை பார்க்கலாம். கிபி 1882 காசி சுவாமிகள் வசந்த மண்டபத்தை இந்த கோவிலுக்காக முதலாக கட்டினார். அதன் பிறகு 1895 மௌன சுவாமிகள் வள்ளிநாயக சுவாமிகள் கிரிப்பிரகாரத்துக்கு தகட கொட்டகை அமைத்து கொடுத்தார். அதன் பிற்பாடு ஆறுமுகசாமி கருங்கல் தூண்கள் அமைத்து கொடுத்தார். தேசிய மூர்த்தி சுவாமி ராஜகோபுரத்தை நிறுவினார். இங்கே இருக்கக்கூடிய சண்முக விலாச மண்டபத்திலே 120 அடி உயரமும் 60 அடி அகலமும் 124 தூண்களும் தாங்கக்கூடியதாக விளங்குகிறது. இங்கே நாழிக்கிணறு சிறப்பு வாய்ந்தது. 24 அடி ஆழத்திலே உள்ள இந்த நாழிக்கடலில் நீராடிய பிறகே பக்தர்கள் கடலிலே நீராட வேண்டும். திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்கு தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்த காசிநாத சுவாமி, மௌனசுவாமி, ஆறுமுக சுவாமி மூவருடைய சமாதிகளும் இந்த இருக்கக்கூடிய நாழிக்கிணறு அருகிலே நாம் தரிசிக்கலாம்.
தமிழகத்திலே முதலிலே நாகரீகம் தோன்றிய நாடுகளிலே இந்த திருச்செந்தூரும் ஒன்று. முருகனுடன் போரிட்ட வீரர்கள் ஐயனார்கள் என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறார்கள். இங்கே குமரகுருபரர், பகழிக்கூத்தர், ஆதிசங்கரர், வீரபாண்டியனுடைய மகள் போன்றோர் வழிபட்டு இந்த முருகனிடத்திலே தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரரான வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய மனைவி ஜக்கம்மாவும் இந்த செந்திலாண்டவருக்கு ஏராளமான தங்க நகைகள் காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். செந்திலாண்டவருக்கு உச்சிகால பூஜை மணி ஒலியினை கேட்ட பிறகுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்முடைய உணவை அருந்துவாராம். அப்படிப்பட்ட ஒரு விரத முறையை வீரபாண்டிய கட்டபொம்மன் கடைபிடித்தார் என்று அவருடைய சரித்திரம் பேசுகிறது. 250 ஆண்டு பழமையான 100 கிலோ மணியை பார்க்கலாம். இப்பொழுது ஜெயந்திநாதருக்கு இந்த அற்புதமான சண்முக விலாச மண்டபத்திலே நேற்றைய தினம் மகாசஷ்டியினுடைய மகா கந்த சஷ்டி விழாவினுடைய 5வது நாள் பஞ்சமி திதியிலே நடைபெற்ற பால் அபிஷேக திருக்காட்சியை நாம் இப்பொழுது கண்டு தரிசித்து கொண்டிருக்கிறோம். இந்த முருகப்பெருமான் பாலாலும் தயிராலும் வாசனை திரவியங்களாலும் கந்தப் பொடிகளாலும் மேலும் அற்புதமான திருநீற்றினாலும் தேனாலும் கனிச்சாறுகளாலும் இங்கே அற்புதமான அந்த அபிஷேகத்தை கண்டருளுகிறார். அவருக்கு பஞ்சபூதங்களுக்கு ஒப்பான 5 முக தீப ஆரத்தியானது காண்பிக்கப்படுகிறது. இந்த மண்டபத்திலேதான் 6 நாட்களும் சுவாமி தம்முடைய இந்த வேள்விச்சாலைக்கு அருகாமையிலே இந்த அற்புதமான அபிஷேக ஆராதனைகளை கண்டருளுகிறார். இந்த மண்டபம் திரு ஆவடுதுறை ஆதீன சக்தி மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருவாவடுதுறை ஆதீன சக்தி மண்டபத்திலேதான் ஜெயந்திநாதர் எழுந்தருளி சந்தனங்களிலாலும் அதுபோல மஞ்சளாலும் வாசனாதி திரவியங்களிலாலும் நிறைக்கப்பட்ட அந்த அபிஷேகம் கண்டருடைய முருகப்பெருமானுக்கு கற்பூர நீரார்ஜனம் சமர்ப்பிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். கந்தப்பொடி என்று சொல்லக்கூடிய சீகக்காய் முதலான பல வாசனை திரவியங்களெல்லாம் கலந்த கந்த மூலாதிகளை முருகப்பெருமானுக்கு தம்முடைய திருமேனி குளிர ஒருபுறம் வள்ளியும் ஒருபுறம் தேவயானையும் நின்று நமக்கு அருள் செய்ய ஜெயந்திநாதராக இங்கே முருகப்பெருமான் தன்னுடைய அபிஷேகத்தை கண்டருளுகிறான். இந்த தலத்திலேதான் முருகப்பெருமான் 2-3 வடிவங்களிலே 2-3 மூர்த்திகளாக நமக்கு காட்சி தருகிறார். இதோ ஜெயந்திநாதர் அற்புதமான அந்த வெண்பட்டு சாற்றி கொண்டு பலவிதமான மாலைகளெல்லாம் தரித்து கொண்டு அந்த கிரிவலம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இங்கே மலையே திருச்செந்தூரிலே கோவிலாக அமைந்திருக்கக்கூடிய தலம் இது. எப்படி திருவண்ணாமலை அக்னி தலம் என்று அங்கே கிரிவலம் வருகிறோமோ, சித்தர்களெல்லாம் வருகிறார்களோ, அதுபோல இது மலையிலேயே அமைந்திருக்கக்கூடிய 2வது அறுபடை விட்டு தலங்களிலே 2வது தலம் திருச்சீர் அலைவாய் என்கிற திருச்செந்தூர். இதோ மாப்பிள்ளை சுவாமியாக அந்த குமரவிடங்க சுவாமி புறப்பட்டு வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். திருச்செந்தூருடைய உள் பிரகாரத்திலே கிரிவலமாக வந்து வேண்டுவாருக்கு வேண்டுவன ஈவான் கண்டாய் என்று சொல்கிறார் போலே மயில் தோகைகளினாலே மாலைகளை தன்னுடைய திருமேனியிலே சாற்றிக்கொண்டு கையிலே வேலெடுத்த அந்த வேலாயுத சுவாமியாக புறப்பட்டு வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அப்படி அற்புதமாக சூரபத்மன் பிறந்தவுடனே பொன்னாசையினாலே மடிந்தவன் சூரபத்மன். மண்ணாசையினாலே நமக்கு கிடைத்த புராணம்தான் மகாபாரதம். பெண்ணாசையினாலே மடிந்தவன் ராவணன். அதனாலே ராமாயணம் என்கிற இதிகாசம் கிடைத்தது. அதனால தான் வள்ளல் பெருமான் கந்தகோட்டத்து முருகப்பெருமானிடத்திலே அந்த அற்புதமான தெய்வமணி மாலை என்கிற மாலையை சமர்ப்பித்திருக்கிறார். அதில் ஒரு பாடலை சொல்கிறார், பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை வாய்ந்து உழலும் என்மனது பேய் பிடித்த வன் குரங்கோ பித்துண்ட கல்லுண்ட வன் குரங்கோ என்றெல்லாம் மனதை மனதே சாதாரணமாக
அளவில்லாத ஆசைகளினாலே நம்மை அலைக்கழிக்கும். ஆனால் அந்த மனது பேய் பிடித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வள்ளலார் கேட்கிறார், வடலூர் சுவாமிகள். அதுக்கு மேலே அதற்கு பைத்தியம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். எல்லாத்துக்கும் மேலே கல் உண்டால் அந்த போதையிலே அந்த மனது எப்படி இருக்கும் என்று. இத்தனையும் வாய்ந்த என்னுடைய மனது நான் சொல்வதை கேட்பதில்லை. ஆகையினாலே இந்த மனத்திலே ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த முக்குணங்கள் இருக்கிறதே, இந்த முக்குணங்களை முருகனுடைய வேலாயுதம் கொண்டு அந்த முக்குணங்களையும் மாய்க்க வேண்டும் என்று கேட்டார். அந்த வள்ளல் பெருமான், வடலூர் வள்ளப்பெருமான் நம்முடைய தெய்வமணி மாலையிலே கந்தகோட்டத்து முருகப்பெருமானிடத்திலே பாடிய பாடல் தெய்வமணி மாலை. அதில் சொல்லியிருக்கிறார், அப்படி பொன்னாசையினாலே சூரன் மைந்தான். சூரனுக்கு அளவில்லாத ஆசை. தேவலோகத்திலே இருக்கிற அந்த சொர்க்கபுரின்னு பேர், அதாவது தேவர்களுக்கு இமையவர், அவருடைய கண்கள் இமைக்காது. நமக்கெல்லாம் இமை கொட்டிகிட்டே இருக்கணும். ஒரு வினாடிக்கு 7 தரமாவது இமைகள் இமைத்தால்தான், கண் இமைகள் இமைத்தால்தான் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால் இமையவர்கள்னா தேவர்களுக்கு கண் இமை கொட்டவே கொட்டாது, அப்படியே திறந்தபடியே இருக்கும். அப்படி சூரபத்மன் திரண்டு வந்தான். இல்லாத ஆசை உடைய சூரபத்மன் தேவலோகத்திலே இருக்கிற இந்திரபுரியை கைப்பற்ற நினைத்தான். அதற்காக சிவக்கொழுந்தீஸ்வரிடத்திலே இந்த ஜெயந்திபுரம் என்கிற திருச்சீரலைவாய்க்கு அருகாமையிலே பிரம்மதேவனையும் சிவபெருமானையும் வேண்டி தன்னுடைய சதைகளை அறிந்து வேள்வியிலே ஆகுதியாக இட்டு கடைசியிலே தானும் அந்த வேள்வி தீயிலே விழுந்து இறந்தான் சூரபத்மன். அவனைத் தொடர்ந்து அவனுடைய தமையனான பானுகோபன் வேள்வி தீ வளர்த்து கடும் தபம் செய்தான். அவருடைய தபத்தை மெச்சி சிவபெருமான் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் பானுகோபா என்று கேட்க, தன்னுடைய இறந்த தனையனான சூரபத்மன் உயிர் பிழைக்க வேண்டும் என்று வரம் கேட்டான். சுவாமிக்கு ஆசுதோஷி என்று பெயர் சிவபெருமானுக்கு. அவருடனே உயிர் பிழைப்பதற்காக அந்த சூரபத்மனை எழுப்பி கொடுத்தார். அவனிடத்திலே என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபொழுது, 1008 அண்டங்களை ஆளக்கூடிய வரம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். எல்லா வரத்தையும் கொடுத்தான். எந்த விதமான ஆயுதங்களாலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று கேட்டார். அப்போ பிரம்மா சொன்னார், ஆயுதங்களாலே அழிவு வரக்கூடாது என்று கேட்கக்கூடாது, அதற்கு பதிலாக எந்த விதமாக அழிவு வர வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது எனக்கு கடல் மேலும் இல்லாமல் கடல் கீழும் இல்லாமல் ஆகாசத்திலேயும் நான் போர் புரிந்து என்னுடைய எதிரி பகைகளை வெல்லும்படியாகவும், என்னுடைய ரதத்தை கொண்டு நான் எடுக்கிற திக்கெல்லாம் சென்று வெற்றிவாகை சூடும்படியாகவும் வரங்களையெல்லாம் அளவில்லாமல் கேட்டு வாங்கினாள். அப்படி வாங்கினவனை அவரை சம்ஹாரம் செய்வதற்கு வழி தெரியாமல் தேவர்கள் எல்லோரும் சென்று எல்லா மும்மூர்த்திகளிடத்திலையும் முறையிட்டார்கள். சிவபெருமானிடத்திலே முறையிட்ட பொழுது சிவபெருமான் பஞ்சபூதங்களுடைய அந்த சேர்க்கையாக முருகப்பெருமானுக்கு தம்முடைய 5 முகங்களிலிருந்து 5 தீப்பொறி கனல்களை உண்டாக்கினார். சுக்குக்கு மிஞ்சின மருந்துமில்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமில்லை என்பது மூத்தோருடைய வாக்கு. சுக்கு எல்லாவித நோய்க்கும் மருந்தாகும். அதுபோல நம்முடைய பிறவி பிணிக்கு மருந்து சுப்பிரமணியனுடைய கைவேல். இதை நக்கீரர் திருமுருகாற்றுப்படை வெண்பாவிலே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமிட்ட வீரவேல் செய்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பம் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை என்று அற்புதமாக தெரிவிக்கிறார். இந்த வேல் இருந்தால் நமக்கு வேண்டிய செல்வங்களையெல்லாம் முருகன் தருவதற்காக திருச்சீர் அலைவாய் என்கிற இந்த அலைக்கடல் ஓரத்திலே அலைக்கடலாய் திறந்திருக்கக்கூடிய மக்களை நோக்கி, தன்னுடைய முருகன் அடியார்களை நோக்கி இங்கே அடியிட்டு கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். 5 முகம் காட்டாமல் 6 முகம் காட்டி வந்த செஞ்சரணச்சேவடியை சிந்தை வைப்பது என்னாடோ என்று இங்கே இருக்கிற அடியார்களெல்லாம் பயம் என்கிற இந்த 5 முகம் எனக்கு தோன்றாமல் இருக்க வேண்டாம் என்றால் உன்னுடைய 6 முகத்தை காட்ட வேண்டும் என்கிறார்.
முருகனுடைய அவதாரமே நாம் பார்த்தோமானால் வினோதமானது. முருகனை பிறப்பிப்பதற்காக தேவர்கள்லாம் படாத பாடுபட்டார்கள். ஏன்னா சிவபெருமான் தியானத்தில் இருந்தார் கைலாசத்தில். அவர் கண் விழித்தாதான் கருணை பார்வையிலிருந்து தீக்கணலிலே முருகப்பெருமான் தோன்ற முடியும். ஆகையினாலே அந்த கருணை விழியை திறப்பதற்கு என்ன செய்வதுனா மதவேள் என்கிற மன்மதனை அனுப்பினார். மதவேள்னா மதம் மிக்கது யானை அப்படின்னு சொல்வார்கள். முருகப்பெருமானுக்கும் கஜவாகனன் என்கிற ஒரு நாமம் உண்டு. அதாவது மதம் கொண்ட அந்த காமத்தை அடக்கி ஆள்கிற அங்குசம் முருகனுடைய கைவேள். ஆகையினாலே இவன் மதகஜவாகனன் என்று சுவாமி ஐயப்பனுக்கும் பேருண்டு, முருகப்பெருமானுக்கும் பேருண்டு. பெரிய யுத்தம்னா மகாபாரத ராமாயணத்தை விட பெரிய யுத்தம் சூரபத்மனுடைய யுத்தம். யுத்தகாண்டத்திலே அப்படி பாடியிருக்கிறார் கந்தபுராணத்தில் கச்சிபதிபாச்சாரியார். இவர் அக்னி பகவானே இவருடைய தேரை, வாயு பகவான் தேரை ஒட்டி கொண்டு வருகிறான். அக்னி பகவான் இவருக்கு கொடியாக தேர் மேலே கொடியாக இருக்கிறான். எப்படி அர்ஜுனனுக்கு கொடியாக ஆஞ்சநேயன் இருந்தானோ அனுமக்கொடி, அது மாதிரி முருகப்பெருமானுக்கு முதல்ல கொடியாக இருந்தது யாருன்னா அக்னி பகவான் தான். காரணம் முருகன் அக்னி ஜோதியாக பிறந்தவன். அதனால் அக்னி பகவான் தன்னுடைய குழந்தை அப்படின்னு அவன் தேர் கொடியிலே ஜெயத்தை கொடுப்பதற்காக அமர்ந்தான். இதெல்லாம் தத்துவ விளக்கம். நம்முடைய பிராணனுக்கு அக்னின்னு பேர். இந்த அக்னி உடம்புக்குள்ளே இருக்கிற வரையில் தான், இந்த தீபம் உள்ளே இருக்கிற வரையில் தான் இந்த உடல் இயங்கும். இது சிவமாக இருக்கும். இந்த ஜீவமானது அணைந்து விட்டது என்று சொன்னால் இந்த மாயை விலகி இந்த உடம்பானது விழுந்து விடும், அதற்கு மேல் வாழாது. அப்படிப்பட்ட இந்த பிராணனுக்கு எப்படி தீபம் அது மங்கள ஜோதி. அதனால தான் நாதபிந்து கலாதி நமோ நம என்கிற திருப்புகழிலே தீபமங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானை குறிப்பிடுகிறார். நம்முடைய பிராணன் நிலைத்திருக்க வேண்டும், என்றும் அழகோடும் இளமையோடும் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குகிறவர்களுக்கு அழகும் இளமையும் கைகூடும். 6 படை வீடுகள் கொண்டான் முருகப்பெருமான். ஒவ்வொரு படை வீட்டில் ஒரு பலன் தருகிறான் முருகன். குறிப்பாக முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் போய் நாம் தரிசனம் பண்ணால் கல்யாணமாகாத பெண்களுக்கும் ஆண்களுக்கெல்லாம் கல்யாண வரம் கைகூடி வரும். ஏன்னா அங்கே தான் சூரசம்காரம் பண்ணி தன்னுடைய மகன் ஜெயந்தனை சிறை வைத்திருந்தான் சூரன். அவனை சிறையிலிருந்து விடுவித்து இந்திராணியுடைய மாங்கல்யத்தை ரட்சித்து இந்திரனோடு இந்திராணியை திருமண கோலத்திலே வைத்ததினாலே ஒன்றாக்கினதினாலே அவர்கள் தன் மகளான தேவயானையை, இந்திராணியுடைய மகளான தேவயானையை முருகப்பெருமானுக்கு மாப்பிள்ளை சுவாமியாக கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் இந்த திருப்பரங்குன்றம். அதனால் அங்கே போய் தரிசனம் பண்ணால் முருகப்பெருமானை கல்யாணமாகாத கன்னிப்பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும். 2வது படை வீடு இந்த திருச்செந்தூர். இங்கே வேண்டினால் நோய் பகை எல்லாம் நீங்கும். காரணம் முருகப்பெருமான் ஜெயந்திநாதராக இங்கே திருச்சீரலைவாய் என்னும் என்கிற இந்த கடல் கரையிலே சூரபத்மன் பகை கொண்டு வந்தால் இந்திரன் பயந்து ஒதுங்கினான். அப்போ அந்த பகையை, இந்திரனுடைய பகையான சூரனை சம்ஹாரம் பண்ண பதி. அதனால் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத பகைகள் எல்லாம் நீங்கணும்னா அதுபோல் நோயும் நமக்கு பகை அப்படின்னு பேர். அந்த பகையெல்லாம் ஓட்டக்கூடிய இடம் இந்த திருச்செந்தூர் திருத்தலம். 3வது படை வீடான பழனியிலே ஞான தண்டாயுதபாணியாக ஞான பண்டாரனாக இருக்கிறான். ஆகையினாலே அங்கே தரிசனம் பண்ணால் முருகப்பெருமானை தண்டாயுதபாணியை தரிசிக்க பழனியிலே ஞானத்தை கொடுக்கிறான். 4வது படை வீடான சுவாமி மலையிலே தகப்பன் சுவாமியாக குமர குருபரன் அப்படின்னு சுவாமிக்கு திருநாமம். அப்படிப்பட்ட ஏரகத்து பதி என்று சொல்லக்கூடிய திருவேரகம் என்கிற சுவாமி மலையிலே நாம் முருகனை வணங்கினால் நம்முடைய வாழ்வு சுகமான வாழ்வாக நிம்மதியான வாழ்வை தருகிறான். 5வது படை வீடான திருத்தணி தன்னுடைய சினம் தணிந்து அமர்ந்த மலை. இது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு. அதனால தான் 6 படை வீட்டில் 5 படை வீடுகளில் சூரசம்ஹார திருவிழா உண்டு. திருத்தணியில் மட்டும் கிடையாது. ஏன்னா அவர் சூரசம்ஹாரம் முடித்து அமர்ந்த படை என்பதனால அங்கே சூரசம்ஹாரம் கிடையாது. திருக்கல்யாணம் மட்டும் நாளைக்கு திருத்தணியில் நாம் தரிசனம் பண்ணலாம். அந்த திருத்தணி முருகனை வணங்கினால் கோபம் நீங்கி நல்ல வாழ்க்கையானது நமக்கு அமையும். 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையிலே முருகப்பெருமான் மதுரையம்பதியிலே விட்டிருக்கிறான். அவரை வணங்கினால் பொன்னும் பொருளும் நமக்கு சேரும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவன். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா 5 படை வீட்டில் முருகன் மூலமூர்த்தியாக இருக்கான். ஆனால் 6வது படை வீடான சோலைமலையில்
முருகன் கையில் இருக்கிற வேல் தான் அங்கே மூலவராக இருக்குது. உற்சவராக தான் முருகரை நாம் தரிசனம் பண்ண முடியும். ஆக வேலுக்கு சிறந்த இடம் பழமுதிர்ச்சோலை என்று இந்த சூரபத்மனை வதம் செய்த அந்த வேலுக்கே தனிக்கோவில் என்னும்படியாக பழமுதிர்ச்சோலையில் நாம் பார்க்கலாம். மதுரைக்கே என்ன பேர்னா 6 படை வீட்டில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் மதுரை தான், கடைசி படை வீடான பழமுதிர்ச்சோலையும் மதுரை தான். அப்படி மதுரமான மதுரையிலே முருகப்பெருமான் அங்கே 6 படை வீடுகளை தொடங்கி முடித்து கொடுத்தவன். 2வது படை வீடான இந்த இடத்துல சூரபத்மனை வதம் பண்ணுறதுக்காக அம்மையாகிய வேல் நெடுங்கண்ணின்னு பேர், அவளுக்கு பேர். சிக்கலில் நேற்றைய தினம் சுவாமி வேல் வாங்கவும் முகமெல்லாம் முத்து முத்தாக வேர்க்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த அம்பாளுக்கு வேல் நெடுங்கண்ணி அப்படின்னு பேர். அவளுடைய கண்களே வேல் வாங்கக்கூடிய நெடும் கண்ணியாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட நெடுங்கண்ணினா முதிருகண்ணி, தீர்க்க சுமங்கலின்னு பேர். அந்த சிக்கலிலே சிங்காரவேலர் வேல் வாங்கி சூரபத்மனை அழிப்பதற்காக வருகிறார். 70,000 சிங்கங்கள், 70,000 குதிரைகள், 70,000 காளைகள் பூட்டிய பொன் தேரிலே சிங்கக்கொடி கட்டிக்கொண்டு சூரபத்மன் முருகனை அழிப்பதற்காக இந்த ஜெயந்திபுரம் என்கிற இடத்துல எதிர்த்து வருகிறான். இதோ பாருங்கள், அவர் கையிலே முருகப்பெருமான் கையிலே சேர்க்கக்கூடிய அந்த வீர வாள் மற்றும் வீர வேல், இந்த இரண்டையும் ஏந்தி வரக்கூடிய வெள்ளியினாலே ஆன அந்த வேல், அதில் சிறப்பாக பச்சைப்பட்டு என்பது சாத்தியிருக்கிறார்கள். இந்த பச்சைப்பட்டு என்பது வாழ்வை கொடுக்கக்கூடியது. அதனால தான் நம்ம சிக்னலில் கூட பார்த்திங்களான்னா நீங்கள் தொடங்கலாம் அப்படின்னா பச்சை காட்டுவாங்க, நிறுத்தலாம் அப்படின்னா ரெட்டு காட்டுவாங்க. அது மாதிரி பச்சைனா வாழ்வை இனிமே சிறப்பாக துவங்குவதற்கு சூரபத்மனை அழித்து நம் பகை, ஆணவப் பகை, அகப்பகையை ஒழித்து நீண்ட ஆயுள் நிறை செல்வத்தை தருவது இந்த வேல். மனநூறு கோடி துன்பம் நொடி மீதிலே நினைந்து மதனோடலே முயங்கி அதிரூப மடமாதர் ஆசை கொண்டு புவி மீதிலே மயங்கி மதி சீர்களெல்லாம் அழிந்து கொடிதான வினை மூடியே திரிந்து புவி மீதிலே உடன்று விறகான்மையே தளர்ந்து விடும் நாளில் விஷயான தோகை துங்க மகிழ் ஏறி ஓடி வந்து வெளிஞான வீடு தந்து அருள்வாயே, வெளிஞான வீடு தந்து அருள்வாயே. தினை வேடர் காவல் தங்கு மலை காடெல்லாம் உழன்று சிறு பேதை கால் பணிந்த குமரேசா, திரையாழி சேது கண்டு பொருராவனேசை வென்ற திருமால் முராரி தங்கை அருள்பாலா, முனிவோர்கள் தேவர் உம்பர் சிறையாகவே வளைந்த முடிசூர தானை தங்கள் கிளையோடு முடி கோடி தூள் எழுந்து கழுகோடு பாரருந்த முனைவேலினால் எறிந்த பெருமாளே, முனைவேலினால் எறிந்த பெருமாளே. சூரசம்ஹார பதத்தை அருணகிரியார் பல திருப்புகழ் பாடலில் பாடிருக்கார். அதில் இந்த திருச்செந்தூர் திருப்புகள்லேயே இதில் அழகாக சொல்கிறார். முனிவோர்கள் தேவர் ஒம்பர் சிறையாகவே வளைந்த சூரன் தானன்னா வாழணும்னு நினைக்கிறது தப்பில்லைங்க. இப்போ நான் பணக்காரன், நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும்னு நினச்சி சொத்து சேர்க்கணும்னு நினச்சா தப்பில்லை. ஆனால் நான் மட்டும் வாங்கணும், மற்றவெல்லாம் சாகணும்னு நினைக்கிறதாங்க தப்பு. அது செய்தான் சூரன். அவன் என்ன பண்ணான், தான் மட்டும் வாழ பிறரை கெடுக்கணும்னு இந்திரனுடைய பதவியை அபகரித்தான், சொர்க்கலோகத்தை கைப்பற்றினான். அந்த ஜெகந்தன் என்கிற பிள்ளையும் சிறையில் இட்டான். அதனால தான் சூரன் வதம் பட்டான். சூரபத்மன் இப்பொழுது சிங்கமுகம் என்கிற அந்த முகத்தை கொண்டு வருகிறான். கொக்கரிக்கக்கூடிய தெற்று பற்களோடு அந்த சூரபத்மனானவன் கிளந்து முருகப்பெருமானை அழிப்பதற்காக சுங்கமுகத்துடன் வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த சஷ்டி என்பது 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய மகாகந்த சஷ்டியாக ஐப்பசி மாதம் கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி மாதத்திலே வளர்பிறை பிரதமை அன்று தொடங்கி 6வது நாளிலே மகா சூரசம்ஹாரமானது கந்த சஷ்டியிலே முருகப்பெருமான் செய்தருளினான்.
அப்போ இந்த 5 நாளும் என்ன நடந்தது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும்னா, 6 நாட்கள் சூரனுக்காக தேவர் படை தலைமை பொறுப்பேற்று தேவ சேனாதிபதியாக செந்தில் பதி என்கிற இந்த திருச்சீர் அலைவாய் என்கிற திருச்செந்தூரில் 6 நாட்கள் போர் புரிந்தார் முருகப்பெருமான். அதில் இந்த ஐப்பசி வளர்பிறை பிரதமை அன்னைக்கு முதல் நாள் போரிலே பானுகோபனோடு யுத்தம் பண்ணி முருகப்பெருமான் அவரை வதம் செய்தார். 2வது நாள் சூரபத்மனோடு யுத்தம் பண்ணினார், அவன் தோற்று ஓடிப்போனான். 3வது நாள் பானுகோபனோடு யுத்தம் பண்ணினார். 4வது நாள் அக்னிமாமுகனை வதம் பண்ணார். 3000 பேர்கள் சூரபத்மனுடைய பிள்ளைகளை வதம் பண்ணார். தர்மகோபனை வதம் பண்ணினார், அவருடைய மந்திரி சூரபத்மனுடைய மந்திரி தர்மகோபனை வதம் பண்ணார். இதெல்லாம் 4வது நாள் அந்த ஐப்பசி மாத வளர்பிறை சதுர்த்தியில் பண்ணார். பஞ்சமியான 5வது நாள் நேற்று பானுகோபனை சிங்கமாமுகனை வதம் செய்தார். கிரௌஞ்சாசுரனை தாரகாசுரனை வதம் செய்தார். 6வது நாள் மகா கந்தசஷ்டியான இன்றைக்கு தான் அந்தி பூக்கிற வேலை, அதாவது சாயரட்சைன்னு சொல்லுவார்கள். அந்தி சாயக்கூடிய அந்த வேளையில் இந்த சூரசம்காரம் செய்வதற்காக திருச்சீரலைவாயிலே முருகப்பெருமான் வேலெடுத்து வருகிறான். உடனே சூரபத்மன் சிங்கமுகம் கொண்டு எழுந்தான். முதல்ல நம்மளை கெடுக்கிறது யானை என்கிற மதம், அதாவது பெண்ணாசை. அதற்கு அடுத்ததாக சிங்கம் என்கிற அந்த வேட்டையாடுகிற தன்மை. இந்த காணக்கண் அடியேன் பெற்றவாறேன்னு சுந்தரர் 7ஆம் திருமுறையிலே பாடுகிறார். அப்படிப்பட்ட திருக்கடபூரில் காலசம்கார மூர்த்தியாக இருக்கார் சிவன். காலன் யமனையே அழித்தவர், அவருடைய பிள்ளை முருகன். ஆனால் சூரன் கேட்குறான், யமனை அழித்த சிவன் கையால் கூட அவர் கையில் இருக்கிற திரிசூலத்தால் என் உயிர் போகக்கூடாது. வெங்கால கண்டரகை சூலமும், காலகண்டனாக இருக்கிற சிவனுடைய சூலத்தால் என் உயிர் போகக்கூடாதுன்னு சூரபத்மன் வரம் கேட்டான். வெங்கால கண்டர்கை சூலமும் சுடராழி வெற்றி பெறு திருமாயன் வெற்றி பெறு சுடராழி. அடுத்து கண்ணன் இருக்கானே, கையில் சுதர்சன ஆழ்வாருங்கிற சக்கரப்படை வச்சிருக்கான். மாயவனான திருமால் முருகனுடைய மாமா. ஆனால் அவருடைய திருச்சக்கரத்தாலையும் என் உயிர் போகக்கூடாதுன்னு சூரன் கேட்டான். திருமாயன் வெற்றி பெறு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும். விபுதர்கள்னா அமரர்கள், அவர்களுடைய ராஜாவாக இருக்கிற இந்திரன் வஜ்ராயுதம் வச்சுருக்கா. ஆனால் அந்த ஆயுதத்தால் என் உயிர் போகக்கூடாது. சூரன் குலம் கல்வி வெல்லா என கருதி. இதை பாருங்கள், அழகாக அந்த புகை எழுந்து முருகப்பெருமான் விட்ட வேலானது அவருடைய அந்த சூரனுடைய கழுத்திலே சென்று தாக்கக்கூடிய வேலாக இங்கே மிக தத்ரூபமாக இந்த ஆண்டு தான் நம்ம இதை பார்க்குறோம். இப்படி ஒரு விஞ்ஞானபூர்வமாகவும் ஒரு புகை, அதுதான் நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிராணனை கவர்ந்து கொண்டு போகும். மூச்சு தாங்க கடைசியில் முட்டி நம்முடைய பிராணன் போகும். அப்படி இங்கே பெரும் புகை இழுத்து புகையிட வெங்கூற்றுவன் விழுங்கயிற்றால் கழுத்து சுருக்கிட்டிழுக்கும் அப்படின்னு அருணகிரிநாத பெருமான் கந்தரலங்காரத்தில் சிங்க முகத்தை வேரோடு சாய்க்கிறான் தன்னுடைய வெற்றி வேலாயுதத்தினாலே. அந்த வேலாயுதத்தை அவன் முதல்லையே என்ன பண்ணா, சிங்கமுகம் கொண்டு வரும்போது தேர்தட்டில் இருந்துட்டு முருகன் காண்பித்தான். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே என்று கந்தனுண்டு கவலை இல்லை தினமே என்றார். அது அழகான வேல் வாங்கி அந்த சேவலாக வந்த மாமரத்திலே தோன்றினான் சூரபத்மன். அவருடைய அந்த மார்பை பிளக்கிறார் முருகப்பெருமான். இது அற்புதமாக தன்னுடைய விருத்தத்திலே வேல் விருத்தத்தில் பாடுகிறார். மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடுபோய் வலிய தானவர் மார்பிடம் வழிகண்டு கமல பவனத்தினை சிறையிட்டு மகவாந்தனை சிறை விடுத்து ஏம இருடித் தலைவர் ஆசி பெற்று உயர் வானில் மும்பரு செற்றுறுதி பெற்று நாவுடைய கீரன் தனது பாடல் பெற்று உலகத்தில் ஒப்பில் புகழ்பெற்ற வைவேல் சோம கலச பிரபா அலங்கார தரஜடா சூடி காலாந்த காலர் துங்க ரக்ஷக துரோண கட்ககுலி துரக கேசரமாம் பர சோம வாட வாம்புய பரண சங்காபரண திகம்பர திரியம்பக மகா தேவநந்தன கஜானன சகோதர குகன் செம்பொற் திருக்கை வேலே என்று அழகாக பாடுகிறார். அலையலையாய் பக்தருடைய முருகனடியாருடைய கூட்டம். இந்த கூட்டத்தில் போய் நாம் உட்கார்ந்துட்டாலே போதுங்க, ஒன்றுமே செய்வானா, சும்மா இருந்தால் போதும் சொர்க்கம் தருவான் முருகன். இதுக்கு அருணகிரிநாதரே சாட்சிங்க. அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஜபமாலை வேணும்னு முருகர்கிட்ட போய் நச்சரித்தார். முருகன் ஜபமாலை கொடு, ஜபமாலை கொடுன்னு. உடனே முருகன் என்ன சொன்னால், பேசாமல் இரு, சும்மா இரு அப்படின்னா.
அருணகிரிநாதருக்கு அப்போ புரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்கு எப்போ எது தரணுமோ காலமறிந்து கந்தப்பெருமான் தருவான். முருகனுக்கு 1000 திருநாமங்கள் இருந்தாலும் 12 நாமங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு சிறந்ததாக சொல்லப்படுறது. இந்த 12 நாமத்தை ஆதிசங்கரர் பாடியிருக்கார். இது நம்ம காதால் கேட்டாலே செந்தூர் முருகன் நமக்கு வினையில்லாத வாழ்வை தருவான். அப்படி இந்த சூரசம்காரத்தை யாரெல்லாம் பார்த்தோமோ முருகன் அருளாலே எல்லோரும் முக்தி பெற வேண்டும் என்று முருகன் கடலை வாற்றி நாமும் நிலையம் திரும்போம். இடும்பா யுதனே இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெற்றிப்புனையும் வேலே போற்றி, உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே, மயில் நடமிடுவோய் மலரடி சரணம், சரணம் சரணம் சரவண போவோம், சரணம் சரணம் சண்முகா சரணம், ஆறிரு தளர்ந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.